நம்ம இன்னைக்கு என்ன சால்வ் பண்ண போறோம்னா, லீட் கோடோட 1047 ரிமூவ் ஆல் அட்ஜசன்ட் டூப்ளிகேட்ஸ் இன் ஸ்ட்ரிங். அவங்க கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் குடுப்பாங்க. நம்ம இன்னொரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ஸ்ட்ரிங் எப்படி இருக்குன்னா, ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல சப்போஸ் எனி டூப்ளிகேட்ஸ்னா அட்ஜசன்ட்ல ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா, அதை ரிமூவ் பண்ணிட்டு டூப்ளிகேட்ஸ் அட்ஜசன்ட்ல இல்லாத மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அட்ஜசன்ட்னா ஒன்லி நியரஸ்ட் கேரக்டர்ஸ். இப்போ ஏபிபி ஏசிஏன்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல எது வந்து நமக்கு டூப்ளிகேட்ஸ் அட்ஜசன்ட்ல இருக்குன்னு பார்த்தா பிபி இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அந்த பிபியை ரிமூவ் பண்ணா என்ன ஆகும்னா ஏஏசிஏ ஆயிடும். ஓகே, நான் இந்த ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஏஏ வந்து அட்ஜசன்ட் ஆயிடுது. நான் இதை ரிமூவ் பண்ணனா என்ன ஆகும்னா இது இந்த இருக்க ரிமைனிங் கேரக்டர்ஸும் இதுல இருக்க ரிமைனிங் கேரக்டர்ஸும் கன்கார்டினேட் ஆயிடும். இப்போ கன்கார்டினேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னா ஏஏசிஏன்னு இருக்கு. இதை ரிட்டர்ன் பண்ணலான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இங்க 2 ஏ இருக்கு அட்ஜசண்டா. ஸோ அதை ரிமூவ் பண்ணா சிஏன்னு ஆயிடும். ஸோ லாஸ்டா பார்த்தா நம்மளுக்கு வந்து எந்த கேரக்டர்ஸும் டூப்ளிகேட் கேரக்டர்ஸும் அட்ஜசன்ட்ல இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்ல அட்ஜசன்ட் கேரக்டர்ஸா ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும் அன்டில் அதுல நோ அட்ஜசன்ட் டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இல்லாத வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும். ரிமூவ் பண்ணப்ப கரெக்டா என்ன ஸ்ட்ரிங் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, எப்படி பண்ணலாம்? நம்ம இதை வந்து நம்ம 2 டைப்ஸா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லூப் ஐட்ரேட் பண்ணி ஐயும் ஐ பிளஸ் ஒன்னும் ஈக்குவலா இருந்தா டெலீட் பண்ணிட்டு ஐ மைனஸ் ஒன்ல இருந்து ஐ பிளஸ் டூ இருக்க எல்லாத்தையும் நம்ம கன்கரேட் பண்ணிடலாம். சப்போஸ் இப்போ வந்து ஏபிபி ஏசிஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஐனா பக்கத்துல இருக்க ஐ பிளஸ் ஒன் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஓகே, அப்ப நான் என்ன பண்ணலாம்னா ஐ மைனஸ் ஒன்னையும் ஐ மைனஸ் ஒன் வரைக்கும் 0 டு ஐ மைனஸ் ஒன் வரைக்கும் என்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னா ஏ ஏ மட்டும் தான் இருக்கு. அதாவது ஐ பிளஸ் டூல இருந்து n மைனஸ் ஒன் வரைக்கும் என்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னா ஐ பிளஸ் டூல இருந்து n மைனஸ் ஒன் வரைக்கும் என்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னா ஏசிஏ இருக்கு. அது எல்லாத்தையும் கன்கரேட் பண்ணிடலாம். இப்போ திரும்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை ஐட்ரேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் வந்து இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தையும் ஐட்ரேட் பண்றோம். அது n கன்காட்டினேஷன் ஆல்மோஸ்ட் n. ஸோ n ஸ்கொயர் ஆயிடும். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து நமக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம ஒன்னொன்னா செக் பண்ணலாம். லைக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. நம்ம கரண்ட் கேரக்டரும் ப்ரீவியஸ் கேரக்டர் மட்டும் ஹோல்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் கேரக்டரும் சேமா இருக்கான்னு பார்ப்போம். சேமா இருந்தா கரண்ட் கேரக்டர் ப்ரீவியஸ் கேரக்டரையும் டெலிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது எம்டியா இருக்கு ப்ரீவியஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏ பார்க்கறேன் கரண்ட் ப்ரீவியஸ் ஒண்ணுமே இல்லை. ஸோ நான் ஏ மட்டும் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். தென் பார்க்கறேன் பிக்கும் ப்ரீவியஸ் என்ன இருக்குன்னா ப்ரீவியஸ் வந்து ஏ தான் இருக்கு. ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ இப்போ ஏ பின்னு ஆயிடும். ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் இன்னும் பி இருக்கு, நான் இன்சர்ட் பண்ணலான்னு போவேன். பட் ப்ரீவியஸ் கேரக்டரும் பி தான் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ப்ரீவியஸ் கேரக்டர் பியை வந்து நான் டெலீட் பண்ணிடுவேன். தென் நெக்ஸ்ட் ஏக்கு போறேன். நெக்ஸ்ட் ஏ செக் பண்றேன். இப்போ ப்ரீவியஸ் பார்க்குறேன். நம்ம ஆல்ரெடி பியை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இது ப்ரீவியஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ன இன்சர்ட் பண்ணுவோம் அதான் ப்ரீவியஸ். ஸோ ஏ இருக்கு. ஏ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இந்த ஏவே நான் ரிமூவ் பண்ணிடணும். தென் சி வருது. ப்ரீவியஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் சியை இன்சர்ட் பண்ணிடுறேன். தென் இன்னும் ஏ வருது. ஏவும் சி நாட் ஈக்குவல். இப்போ சிஏ. இப்போ நான் ஃபைனலா சிஏன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது உங்களுக்கு நம்ம இப்போ பார்க்கவே தெரிஞ்சு நம்ம லாஸ்ட் கேரக்டர்ஸ் செக் பண்ணோம். பட் நாட் எக்ஸாக்ட்லி லாஸ்ட். இது வந்து என்ன கேரக்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணா ஸ்டாக்கோட ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எப்போ நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணோம்னு சொன்னோம்னா we need last element but not exactly last. ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஸ்டாக் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நான் ஏ இன்செர்ட் பண்ணியிருப்பேன். எதுவுமே இல்லாதனால நெக்ஸ்ட் பி இன்செர்ட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் நான் பி இன்செர்ட் பண்றதுக்கு மாதிரி லாஸ்ட் கேரக்டர் பார்க்க பி தான் இருக்கு. ஸோ இன்செர்ட் பண்ண மட்டும் ரிமூவ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் திரும்பி ஏ இன்செர்ட் பண்ண போறேன். ஏ வந்து லாஸ்ட் கேரக்டரா இருக்கு. ஸோ அதை ஏவை ரிமூவ் பண்ணிடுவேன். தென் சி வந்து சிஏ இன்செர்ட் பண்றேன். ஏ வந்து சி வந்து நாட் ஈக்குவல். ஸோ நான் ஏவை இன்செர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக்னா என்ன பண்ண போறோம்? ரெண்டு ஆப்ரேஷன் தான் பண்ண போறோம். ஒன்னு புஷ், இன்னொன்னு பாப். இப்போ நம்ம எப்போ புஷ் பண்ணணும்னா நான் லாஸ்டா இன்செர்ட் பண்ண கேரக்டர் நாட் ஈக்குவலா இருந்தா
லாஸ்ட் இன்சர்ட் பண்ண கேரக்டர் லாஸ்ட் இன்சர்ட் பண்ண கேரக்டர் நாட் ஈக்குவலா இருந்தா நம்ம வந்து புஷ் பண்றோம். சப்போஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பாப் பண்றோம் லாஸ்ட். ஓகேவா? ரெண்டே என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம புஷ் பண்ணணும். எப்போ புஷ் பண்ணுவோம்? லாஸ்ட் இன்சர்ட் பண்ண கேரக்டர் வந்து நாட் ஈக்குவலா இருந்தா புஷ் பண்ணணும். ஆர்எல்ஸ் ஸ்டாக் எம்டியா இருந்தா புஷ் பண்ணுவோம். அதர்வைஸ் இல்ல பாப் பண்ணணும். எப்போ பாப் பண்ணணும்னா லாஸ்ட் இன்சர்ட் பண்ண கேரக்டர் ஈக்குவலா இருந்தா பாப் பண்றோம். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தென் இந்த ஸ்ட்ரிங்கை ஐட்ரேட் பண்ணலாம். ஓகே. தென் நம்ம ரெண்டே என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணணும். எப்போ புஷ் பண்ணணும்னா சப்போஸ் ஸ்டாக் வந்து எம்டியா இருந்தா புஷ் பண்ணுவோம். ஏன்னா லாஸ்டா எந்த கேரக்டரும் நம்ம இன்சர்ட் பண்ணல. ஆர் நம்ம லாஸ்டா ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். அதுவும் கரண்ட் கேரக்டரும் லாஸ்டா நான் இன்சர்ட் பண்ண கேரக்டரும் நாட் ஈக்குவலா இல்லைனா லாஸ்ட் கேரக்டர் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணா பீக்குன்னு போட்டா ஆக்சஸ் ஆகும். சப்போஸ் ரெண்டுமே நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா கரண்ட் கேரக்டர் நான் புஷ் பண்ணிடுறேன். இப்போ சப்போஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஸ்டாக் டாட் பாப் நான் கரண்ட் கேரக்டரையும் புஷ் பண்ண தேவையில்ல, லாஸ்ட் கேரக்டர் புஷ் பண்ணதை நான் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இது வந்து நம்ம இந்த ஆபரேஷன் நமக்கு என்ன ஆகும்? டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். தென் நம்ம என்ன பண்ணலாம்னா கன்காடினேட் பண்ணி அனுப்பிடலாம். லைக் ஸ்ட்ரிங் பில்டர் எம்டி ஸ்ட்ரிங் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணணும். நான் லாஸ்டே சொன்னேன் நம்ம பாப் பண்ணா வந்து லாஸ்டா என்ன இன்சர்ட் பண்ணமோ அதுதான் இருக்கும். பட் ஐட்ரேட் பண்ணா நம்ம சேம் ஆர்டர்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். ஸோ ஓகே ரிட்டர்ன் ஏன ஸ்டார் டூ ஸ்ட்ரிங். நம்ம ஸ்ட்ரிங் கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்பேண்ட் பண்ணணும்னு நீட் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணுங்க. ரன் பண்ணலாம். ஓகே சப்மிட் பண்ணலாம். ஓகே சப்மிட் ஆயிடுச்சு. இதோட டைம் காமிச்சிட்டு என்னன்னா பிக் ஆஃப் என். ஏன்னா என் கேரக்டர்ஸ் ஒன் டைம் தான் ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். தென் இது வந்து ஸ்டாக் ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணது நம்ம ஐட்ரேட் பண்ண மாதிரி கண்டுபிடிட்டோம். ஸோ நீங்க கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி டிராவல்சல் பண்ணாலே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து எந்த ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு தெரியும். சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு ஸ்டாக் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு தெரிஞ்சாவே நம்ம ரெண்டே ஆப்ரேஷன் தான் பண்ணும்போது தெரியும். புஷ் பாப் எப்போ புஷ் பண்ணணும் எப்போ பாப் பண்ணணும்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக போட்டுடலாம்.